பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸுக்கு 2 நாள் தான் இருக்குது. பண்டிகை நெருங்கி விட்டதில்ல. ரொம்ப சந்தோஷம். வீட்டுல சில குடும்பத்துல இன்னும் ட்ரெஸ் எடுக்கலைங்க, பண வசதிலாம் இல்ல, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. சில குடும்பத்துல இந்த டைம்ல இப்படி ஒரு வியாதி வந்துட்டு ஒரு பண்டிகை சந்தோஷம் எல்லாம் போயிட்டுங்க, ஆஸ்பத்திரிக்கு அலைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி சூழ்நிலையில இருக்கலாம். சில குடும்பத்துல இந்த வருஷ கடைசியில இந்த கடனெல்லாம் கொடுத்து தீர்க்கணும், கடன்காரங்க நெருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ஒரு பாதிப்பு சூழ்நிலை உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த சமயத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது நடக்குமா? இதுக்கு ஒரு முடிவு வருமா? இந்த தேவை சந்திக்கப்படுமா? இந்த நிலைமை மாறுமா? சூழ்நிலை பார்த்தா மாறுற மாதிரில சீரியஸா இருக்குது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நிறைய அற்புதங்கள் நடந்தே வேதத்திலே பார்க்க முடியும். இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். கன்னி மரியாள், ஒரு கன்னியாக இருந்த அருமையான ஒரு தாயார் கன்னி மரியாள். தேவதூதன் வந்து, இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் உன் மூலமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையாக உருவாகி பிறக்க போகிறான்னு சொன்ன போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இது எப்படியாக? இதுவரைக்கும் உலக தோற்றம் முதல் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. ஆணுடைய தொடர்பு இல்லாம ஒரு குழந்தை உருவாகவே முடியாது. அதுக்கு முன்னும் இல்லை, அதுக்கு பின்னும் இல்லை, இனிமேல நடக்க முடியாது. இது எப்படி ஆகும் என்பதான ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருந்தது. இது எப்படி நடக்கும் என்பதால் அப்பதான் தேவதூதன் பதில் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அது கர்த்தராலே முடியும். உன்னுடைய கர்ப்பத்துல குழந்தையாய் வந்து அவர் பிறந்து உலகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கணும். அவர் வந்து ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தையை அவதரிக்கணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உன் கர்ப்பத்தில் அவர் உருவாக்கப்படுவார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அப்பதான் தேவதூதன் சொல்கிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமா, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். முதலாய் உலகத்துல நடந்தது, அதன் பிறகு நடக்கவில்லை, இனிமேல நடக்காது. ஒரே ஒரு முறை அது தேவனால் முன்குறிக்கப்பட்டது. அதே சமயத்துல சகரியா எலிசபெத் என்கிறவளுக்கு யோவான் ஸ்நானகன் என்கிற குழந்தை பிறக்கிறது. அவங்க 2 பேரும் வயசானவங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் இயேசுவின் பிறப்பின் நாட்களிலே நடைபெற்றது. இன்றைக்கும் அதே மாதிரி அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார், நமக்காக, உங்களுக்காக. ஒரு சமயத்துல ஒரு வியாதிப்பட்ட இளம் வாலிபனை அழைத்து கொண்டு வந்தாங்க. கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு அந்த 4th ஸ்டேஜை கடந்து விட்டது. இந்த கேன்சர்ல 1st ஸ்டேஜ், 2nd, 3rd சொல்றாங்கல்ல. 4th ஸ்டேஜ் வந்துட்டாலும் இனி காப்பாற்ற முடியாது, மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உடம்பு முழுவதும் பரவிட்டு, லங்ஸ், லிவர், ஸ்டமக்கு எல்லா இடமும் அந்த வியாதி பரவிட்டு மூளை வரைக்கும் பாதிப்பு உண்டாக்கிட்டு இனி பிழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மருத்துவத்தால முயற்சி பண்ணி பார்க்கலான்றது கூட வழி கிடையாது. அவ்வளவுதான். மருத்துவம் இனி கைவிட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு முடியாத கட்டத்துல அந்த வாலிபனை ஜெபிக்க அழைச்சிட்டு வந்தாங்க. பாருங்க, வாலிப வயசு, வயதானோன்னு கூட ரொம்ப பெருசா தெரியாது. எல்லாருமே முக்கியமா இருந்தாலும் ஒரு வாலிபன் என்று சொல்லும் போது இந்த வயசுல இப்படி ஒரு வேதனை, மரணம் நெருங்கி வருகிறதா? அப்போ ஆண்டவர் இயேசுவால முடியும். அத்தனை உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவால குணமாக்க முடியும். அந்த விசுவாசத்தை ஆவியானவர் உண்டாக்க முடியும். உங்க மகனுக்கு ஆண்டவர் சுகம் தருவார். தம்பி, உனக்கு இயேசு சுகம் தருவார். தேவனும் எல்லாம் கூடும், அவரால முடியாதது ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், லாசருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாக்கி விட்டது, சரீரம் நாறி விட்டது. அப்ப எல்லாம் முடிஞ்சு போனது, சரீரமே நாறி விட்டது, இனி அது மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா இயேசு அங்கே அற்புதம் செய்து நாறி போன சரீரத்தை புது சரீரமாய் மாற்றுகிறார்.
அப்ப அவராலே பாதிக்கப்பட்ட உறுப்புகளை புது உறுப்பாக கூட இயேசுவால் மாற்ற முடியும். அவரால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தை அது உண்டாக்கினாரு. அப்படி நம்ம ஜெபிக்கலான்னு ஜெபித்து அனுப்பினேன். அவ்வளவுதான். மறுபடியும் திரும்பி வந்தாங்க. டாக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட்டோடு வந்தாங்க. நோ கேன்சர். கேன்சருக்கான அறிகுறி கூட உடம்புல இல்லை. மருத்துவர்கள் குழம்பிட்டாங்க. எப்படி, how it happened, எப்படி இதை நடக்க முடியும்? 4th ஸ்டேஜை கடந்துட்டு இனி பிழைக்க வாய்ப்பில்லை. சரீரம் முழுவதும் அந்த நோய் பரவி இருந்தது. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா கேன்சருக்கான அறிகுறியே இல்லை. எல்லா உறுப்புகளும் புதுசா இருக்குது. லங்ஸ், லிவர், அது ஸ்டமக், அதனுடைய பிரெயின் எல்லாமே கேன்சர் ஃப்ரீ. எப்படி இது? அவளால கிரகிக்க முடியல. மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருவாங்க. அது இயேசுவின் அற்புதம் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு செய்வார். இனி எல்லாம் முடிஞ்சது, இனி அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க விசுவாசிங்க. அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவரே, என்னுடைய வியாதியை உம்மால் குணமாக்க முடியும். என் தேவைகளை உம்மால் சந்திக்க முடியும். எனக்காக இந்த வழியை உம்மால் திறக்க முடியும். எனக்காக இந்த காரியத்தை நீ செய்து முடிக்க முடியும். இனி முடியாத இந்த சூழ்நிலையை உம்மால மாற்றி தர முடியும். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதத்தை நீங்க செய்யணும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு அற்புதம். சுக வேணுமா? உங்களுடைய சரீரத்துல கை வைத்து ஜெபிங்க. விடுதலை வேணுமா? விசுவாசத்தோடு கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டவங்க மேல கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு கேளுங்க. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் விசுவாசத்தோடு ஏதோ ஒரு அற்புதத்திற்காக ஜெபிக்கிறாங்க. உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நான் விசுவாசித்து இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும், மறைந்து போகட்டும். பெரிய அந்த தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கட்டாயம் ஆசீர்வதியும். அற்புதத்தை கண்ட மகளை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.